ஒரு ஒரு பேச்சாளர் என்ன பண்ணார் தெரியுமா, வேகமா போயிருக்காரு, அவசரமா கூட்டத்தில் பேசணும்னு போயிருக்காரு. ஒரு காட்டு வழியா போகும்போது சிங்கம் வந்து எதிரில் நின்றுதான் வழி மறிச்சிருக்கு. ஏன் என் நிற்கிற அப்படின்னா, எனக்கு பசிக்குது, உன்னை சாப்பிட போறேன்னு தான் சிங்கம். நீ என்ன இப்போ சாப்பிட்றாத, நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேசுறதுக்காக போயிட்டு இருக்கேன், அதனால அதை கெடுத்துறாத அப்படின்ட்டு. அது என்ன, உன் மீட்டிங்கை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் பேச்சை பற்றி எனக்கு, என் பசி தான் முக்கியம், உன்னை சாப்பிட போறேன்னு. ஐயோ, அவங்கெல்லாம் ஏமாந்துருவாங்க, ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சை கேட்கறதுக்கு, ஏமாந்துருவாங்க அப்படின்றாரு. இனி என்ன அவ்வளோ நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம். அதை ஏன் பேச்சை கேட்டால் அப்படியே கேட்குறவங்க மயங்கி விழுந்துருவாங்க. உடனே சிங்கம் சொல்லிச்சான், நீ இங்கேயே பேச, நான் மயங்கி விழறனா பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கு. உடனே ஒரு ஆரம்பிச்சார், பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னார். சிங்கம் அப்படியே கரகரகரகரன்னு சுற்றி விழுந்துடுது, மயக்கடிச்சு, அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டுது. இவர் பார்த்தாரு, இதுதான் நமக்கு தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம், இந்த மயக்கம் தெளி எழுந்திரிச்சு ஓடி போகணும் நம்ம அப்படின்னு. அப்படி பாம்பு நெளியிறது மாதிரி நெளிஞ்சு போனாராம். ஏன்னா எழுந்திரிச்சு நடந்தா அதிர்ச்சியில் முழிச்சுக்கிட்டுதுன்னா என்ன பண்றது, மயக்கம் தெளிஞ்சிரும்னு பாம்பு நெளிய மாதிரி நெளிஞ்சு கொஞ்சம் தூரம் போய் எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடி போட்டார். ரொம்ப தூரம் போய் திரும்பி பார்க்குறாரு, அந்த சிங்கம் அப்படியே கிடக்குதா பின்னாடி துரத்துதான், வேர்த்து ஒழுகுது, மூச்சு வாங்குது. ரொம்ப தூரம் ஓடி போய் திரும்பி பார்த்தா சிங்கம் அப்படியே மயங்கி கிடக்கு, மயங்கி விழுந்தது அப்படியே கிடக்கு. இவர் அங்கே இருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாராம், நல்ல வேளை நம்ம பேச்சை கேட்டுட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாராம். நம்ம பேச்சை கேட்டு மயங்கி விழுந்ததுனால தப்பிச்சோம், நல்ல வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டாராம். அதே நேரம் சிங்கம் லேசா தலையை தூக்கி ஒரு கண்ணால் அவரை பார்த்துட்டு இது நினைச்சுக்கிட்டு தான், நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடிச்சதுனால நாம தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மளை அப்படின்னு அது நினைச்சுதான். இப்போ எதுக்கு இது சொல்றேன்னா, இப்போ உங்க முகத்தையெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுது எனக்கு.